Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் அல்லது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்பயும் நம்ம இட்லி சாப்பிட்டுட்டே இருக்கோம். அதாவது வந்து இட்லி வந்து போர் அடிக்கிறது இல்லை இட்லி கொஞ்சம் லைட்டாக புளிச்சிருது இட்லி மாவுனா நம்ம வந்து இட்லி உப்புமா பண்ணலாம். அது இங்கே நான் ஒரு 10 இட்லி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும், நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் போட்டுட்டேன். இது நம்ம வெங்காயம் வதங்கும் போது அதை பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து 2 to 3 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் வாசனை எனக்கு பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறதுனா விட்டுக்கலாம். இல்லாட்டி எனி ரிஃபைண்ட் ஆயில் எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். கடுகு பொரிய ஆரம்பிக்கிறது. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டேன். இது நல்லா கொஞ்சம் செவக்க வறுப்பண்ணோம். இது வந்து ஈவினிங் டீயோட பிரேக்ஃபாஸ்ட் காஃபியோட இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்டியானது அண்ட் ஈஸியான இது. நீங்கள் மார்னிங் வந்து இட்லியை பண்ணி வச்சுட்டு போயிட்டால் ஈவினிங் வந்து ஈஸியாக பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போல்லாம் கொஞ்சம் செவக்க வருந்துருத்து எல்லாம். இதில் வந்து நான் பச்சை மிளகா 4 பச்சை மிளகா 4 to 5 பச்சை மிளகா கீர்னதை குறுக்கு கீர்னதை போட்டிருக்கேன். 2 வத்த மிளகா வந்து பிடி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னா மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக சால்ட் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், கலர் மாதிரி நல்லா வதங்கணும். நீங்கள் மூடி வச்சு வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இட்லியை வந்து நல்லா பவுடர் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டாது. இது இப்போயே வந்து இதோடய சேர்ந்து மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடும். அதோட உரப்பெல்லாம் நல்லா இறங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து இது நல்லா வந்து உதுத்துண்டு பண்ணணும். நம்ம உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக பண்ணோம்னா நீங்கள் இதில் கேரட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடலாம். கேப்சிகம் போடலாம். அதெல்லாம் உங்களோட இதுதான். அது என்ன ஆகும்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போகும். நீங்கள் கிட்ஸுக்கு வந்து இதை செகண்ட் லஞ்சாவோ இல்லை லஞ்சாவோ பேக் பண்ணி தரலாம். அப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா போட்டால் அவளுக்கு வந்து பொதுவாக நல்லது. அதனால் அப்படியும் பண்ணலாம். இப்போ வந்து நான் முன்னாடி 1/2 ஸ்பூன் தான் சால்ட் போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் போட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இது பண்ணால் அப்படியே பூவாட்டம் அப்படியே சாஃப்டாக ஆகிடும். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வந்து வதக்கும் போது எது குண்டா இதுவாக இருக்கோ லம்ஸ் இருக்கோ அதை இப்படி விட்டு நீங்கள் லைட்டாக இந்த வெங்காயப்பையால் தேய்ச்சி விட்டால் இல்லை உங்கள் கரண்டியால் தேய்ச்சி விட்டால் அது வந்து உதிர்ந்துடும். நல்லா மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கியாச்சு. நம்மளோட இட்லி உப்புமா வந்து ரெடி ஆகிடுது.
வந்து முன்னாடி கருவேப்பிலை போட்டோம், இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, இட்லி உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கேஸை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருத்தோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு மூடி வைக்கலாம் ஒரு 5 நிமிஷம். அது நல்லா சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்குள்ள. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு லெமன் வந்து இது ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு லெமன் டேஸ்ட் பிடிக்கும்னா 1½ லெமன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கேஸை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து லெமனை பொழியணும், இல்லாட்டி கசந்துடும். அதனால இப்போ நம்மளோட அருமையான ஈஸியான குவிக்கான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு இட்லி உப்புமா. இதை வந்து நான் இதை மாற்றிடுறேன். நம்மளோட அருமையான இட்லி உப்புமா வந்து ரெடி ஆகிடுது. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இட்லியை வந்து அதே ஃபார்மில் சாப்பிடாம கொஞ்சம் புளிச்சதுனாலோ இல்லை ஒரு சேஞ்சுக்காகவோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர். தேங்க்யூ.